نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பானவர்களே, மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த தொடரில் நேற்றைக்கு இதற்கான முன்னுரையை முடித்திருக்கிறோம். இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறந்த நாள் எப்போது, அவர்கள் எப்படி பிறந்தார்கள், யாருக்கு பிறந்தார்கள், பிறந்த போது என்ன நடந்தது என்பதெல்லாம் பிறந்த நாள் செய்திகளுக்குள் அடக்கம். உலகத்தில் இருக்கிற இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அத்தனை பேருடைய ஏகோபித்த முடிவு, அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே பிறந்தார்கள் என்பதில் எல்லாரும் ஒரே கருத்து. திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பதிலும் எல்லாருக்கும் ஒரே கருத்து. அப்போது பிறை என்ன, தேதி என்ன என்பதிலே மாத்திரம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு. பிறை 3 பிறந்ததாய், பிறை 8 பிறந்ததாய், பிறை 9 பிறந்ததாய் எல்லாம் எழுதி வைத்திருந்தாலும் ஏராளமான பேர், பெரும்பாலான பேருடைய கருத்து அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை அதிகாலையிலே பிறந்தார்கள். மிக பிரபலமான வரலாற்றாசிரியரும் திருக்குர்ஆன் விரிவுரையாளருமான அல்லாமா இப்னு கதீர் ரஹிமஹுல்லா இந்த விஷயத்தில் கிட்டத்தட்ட ரபியுல் அவ்வல் 12 என்பதுதான் இந்த உம்மத்தின் பெரும்பாலான மார்க்கறிஞர்களின் கருத்து என்று பதிவு செய்கிறார்கள். நாம் நேற்றைக்கு கூட குறிப்பிட்ட வரலாற்றாசிரியர், முதல் வரலாற்றாசிரியர் சீரத்தை இப்னு இஸ்ஹாக் அவர்கள் தங்களுடைய நூலில் ரபியுல் அவ்வல் 12 என்பதைத்தான் பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் லேசாக கொஞ்சம் கருத்து வேறுபாட்டில் கொஞ்சம் பாரதூரமாக பேசியவர்களும் உண்டு. பல்வேறு கருத்துகளில் மார்க்க அறிஞர்களுக்கு கொஞ்சம் எதிர்பட்டு நிற்கிற இப்னு ஹஸம் லாஹிரி போன்றவர்கள் ரமதானிலே பிறந்தார்கள் என்று பாரதூரமான ஒரு கருத்தை எழுதியிருந்தாலும் ரபியுல் அவ்வல் 12 என்பது கிட்டத்தட்ட 98% மார்க்க அறிஞர்களுடைய முடிவு. அன்பிற்குரியவர்களே, திங்கட்கிழமை பிறந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் பிறந்த நாள் திங்கட்கிழமை. மதீனத்து மண்ணிலே அவர்கள் கால் வைத்தது திங்கட்கிழமை. அல்லாஹுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த உலகத்திலே இருந்து பயணம் பட்டதும் அவர்களுடைய வஃபாத்தின் நாளும் திங்கட்கிழமை. அதிகமாக நோன்பு வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை. இது சஹீஹ் முஸ்லிமினுடைய அறிவிப்பு. நாயகமே, நீங்கள் எதனால் திங்கட்கிழமை அதிகம் நோன்பு வைக்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பதில், லிஅன்னஹு யௌமுன் உலிது ஃபீஹி, ஏனென்றால் நான் அந்த நாளில் தான் பிறந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அறிவிப்பு சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்புதான், உங்களுக்கெல்லாம் தெரியும், யானை படையுடன் காபத்துல்லாவை இடிக்க வந்த அப்ரஹா யானை படையோடு வந்த நிகழ்ச்சி. ஹாதிஸத்துல் ஃபீல், யானைப்படை, யானை நிகழ்வு என்று வரலாற்றில் பிரபலமாக குறிக்கப்படுகிற அந்த நிகழ்வு நடந்து மிகச்சரியாக 50வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகில் பிறந்து விட்டார்கள். பாலைவனத்தில் ஒரு ரோஜா மலர்ந்தது என்று நாம் கேள்விப்படுகிறோம். முகில் கிழித்து ஒரு முழுமதி வந்தது என்று கேள்விப்படுகிறோம். இந்த உலகத்தின் அஞ்ஞான கால இருட்டையெல்லாம் அழிப்பதற்கு வந்த பெருமானார் பிறந்த நாள் அன்று மக்கத்து நகரம் முழுக்கவே பிரகாசித்ததாய் பதிவு செய்திருக்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம். ஏன் மதீனாவிலே வரைக்கும், மதீனாவிலே வாழ்ந்த யகூதிகளுக்கெல்லாம் தெரியும், இந்த பகுதியில், மக்காவிலோ மதீனாவிலோ அல்லது அந்த பகுதியில், அந்த தீபகற்பத்தில் நிச்சயமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பார்கள் என்று
மதீனத்து யூதர்களெல்லாம் முன்னாலே நம்பியிருந்தார்கள். சயூலது நபியு ஆஹிரி ஜமான், கடைசி காலத்தின் நபி தோன்றுவார், அவர் இங்கே வருவார் என்று தவமிருந்து அந்த நபியின் வருகைக்காக வேண்டி காத்துத்தான் யூதர்கள் மதீனாவிலே குடியிருந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற திருக்குழந்தை பிறந்துவிட்ட அதிசய செய்தியை அவர்களுடைய தந்தையின் தந்தை பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களிடத்திலே போய் சொல்லப்படுகிறது. அப்துல் முத்தலிப் அவர்களின் உள்ளத்திலே அல்லாஹ் இல்ஹாம் என்று சொல்லுகிற உதிப்பை தருகிறான். அந்த உதிப்பு அந்த குழந்தைக்கு முஹம்மது என்று பெயர் வைக்க வேண்டும். முஹம்மது என்பதும் அஹமது என்பதும் எல்லாமே ஒரே பொருள் கொண்டவை. திருக்குர்ஆனில் அஹமது என்றும் வருகிறது, முஹம்மது என்றும் வருகிறது. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து விட்டார்கள். பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் தருகிற தரவுகளின்படி எல்லா குழந்தைகளைப் போல் பிறக்காமல் சஜிதாவிலே பிறந்தார்கள் என்று அறிவிப்பு இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம் வட்டமாக இருந்தது என்று இருக்கிறது. இன்னமும் பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் பிறந்த நேரத்தில் இருந்த அமைப்பு குறித்தும் உடலமைப்பு குறித்தும் நிறைய செய்திகள் எழுதப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் கடுமையான கருத்து வேறுபாடுகள் அதில் இருப்பதால் நாம் இதை தவிர்க்கிறோம். ஆக சஜிதாவுடைய நிலையிலே பூவுலகத்தில் பிறந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை அப்துல்லா, தாயார் ஆமினா. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த பெற்றோரின் பெயர்கள் கூட அற்புதமான காரணம். அம்னு என்பது ஆமினாவினுடைய மூல வார்த்தை. அம்னு என்றால் பாதுகாப்பு, அமைதி, அச்சமற்ற வாழ்க்கை என்றெல்லாம் அர்த்தம். அப்துல்லா தந்தையின் பெயர். வணக்கசாலி, இறை அடிமை, ஏகத்துவ கொள்கை, இது எல்லாம் அப்துல்லாவுக்குள்ளே அடக்கம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு என்னவாக ஆகப் போகிறார்கள் என்பதை அவர்களின் பெற்றோரின் பெயரிலிருந்தே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்துல்லா ஆமினா தம்பதியர்களுக்கு மகனாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற போது தந்தை தாயை பற்றி இரண்டொரு வரிகள் நாம் தெரிய வேண்டும். அன்பானவர்களே, அப்துல்லா அவர்களின் தந்தை அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆண்மக்கள். 10 பேரிலும் அமைதியானவர்கள் அப்துல்லா, 10 பேரிலும் அழகானவர்கள் அப்துல்லா. 10 பேருடைய பெயர்களிலும் நௌஃபல் என்று, ஹம்சா என்று, அப்துஷம்ஸ் என்று, அபூலகப் என்று எத்தனையோ பெயர்கள். அப்துல்லா போல் அழகிய பெயரும் இல்லை, தோற்றமும் இல்லை. அஹ்லாக் என்கிற நல்ல குணத்திலேயும் உயர்ந்தவர்கள் இவரை விட யாரும் இல்லை. அவர்களை அல்லாஹ் தந்தையாக தேர்ந்தெடுத்தான். நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி, அப்துல்லா அநேகமாய் வரலாற்றை பார்க்கிற போது ஆமினா வயிற்றில் இந்த முஹம்மது என்கிற திருக்குழந்தையை வைப்பதற்காக மட்டுமே வந்தாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. காரணம், வேறு எந்த குறிப்புகளிலும் அவர்கள் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தை. சரியாக ஆமினா அம்மையாருடைய வயிற்றில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருச்சூழ்ந்ததற்கு பிறகு நடந்தது. 25 வயதிலே அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். தந்தை அப்துல் முத்தலிப் அவர்கள் நல்ல பேரித்தம்பழம் வாங்கி வருமாறு மதீனாவுக்கு அனுப்ப, மதீனாவுக்கு போய் பேரிச்சம்பழம் வாங்கி கொண்டவர்கள் திரும்புகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தகப்பனார் மதீனாவுக்கு வெளியே, மிகச்சரியாக வரலாற்றில் சொல்ல வேண்டுமானால் தியாரே நாபிகா என்று சொல்லுவார்கள் அந்த இடத்தில் வஃபாத்தாகி அங்கேயே அடக்கப்பட்டார்கள். தியாரே நாபிகா இன்றைய பாணியில சொல்லுவதென்றால் இன்னைக்குள்ள மஹல்லா சனியத்துல் வெதா என்று அதற்கு பெயர். சனியத்துல் வெதா ஷமாலி. இன்னைக்கு உள்ள சவுதியில அந்த இடத்துல சுல்தானா ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு. அப்துல்லாவுடைய கபரு அந்த பகுதியில் தான் எங்கோ இருக்கிறது. அங்கே போய் தந்தை வஃபாத்தாகுவதன் மூலம் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்ல வருகிறார். நாளை தன் மகனும் இந்த நகரத்தை நோக்கி, மதீனாவை நோக்கி வருவார் என்கிற முன்னறிவிப்பு அங்கே துளங்குவதாக தெரிவிப்பார்கள் வரலாற்றாசிரியர்கள். அப்துல்லா மதீனத்து மண்ணிலே வஃபாத்தாகி அங்கேயே அடக்கப்பட்டு விட்டார். வேறு எந்த குறிப்புகளும் இல்லை. அப்துல்லா இதற்காக வேண்டியே வந்தவர் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தந்துவிட்டு விடை பெற்று விட்டார்.
அரபு மக்களில் அநேகம் பேருக்கு அப்துல்லாவை தெரியாது. சொல்ல போனால் பாட்டனார் அப்துல் முத்தலிப் பிரபலமான அளவுக்கு தந்தை அப்துல்லா பிரபலமாகவில்லை. அதிக பிரபலம் யார்? அப்துல் முத்தலிப். ஊர் தலைவராய், நாட்டாமையாய், பஞ்சாயத்து தலைவராய், காபா கட்டுகிற போது, யானை படை வந்த போது, எல்லா நேரங்களிலும் முன்னணியில் நின்ற கம்பீர தோற்றத்திற்கு சொந்தக்காரர் அப்துல் முத்தலிப் அவர்கள். அப்துல்லாவை அதிகம் தெரியாதவர்கள் கூட அப்துல் முத்தலிபை தான் தெரிந்து வைத்திருந்தார்கள் என்பதால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில போர்க்களங்களில் அவர்கள் வாயில வந்த வார்த்தையில் அனபுனு அப்துல் முத்தலிப் என்று பாடுவார்கள். அனபுனு அப்துல்லான்னு சொல்லல. ஏனென்றால் ஊர் உலகத்திற்கு அப்துல்லாவை விட அப்துல் முத்தலிப் அவர்களை தெரியும். அன்பானவர்களே, இதுவெல்லாம் அவர்களுடைய தந்தை. தாய் ஆமினா பின்த் வஹப். ஆமினா பின்த் வஹப் அசல் அவர்கள் மதீனாவை சார்ந்தவர்கள். வாழ்க்கைப்பட்டு மக்காவுக்கு வந்தவர்கள். மீண்டும் அன்னலாரோடு 6 வயதிற்கு பின்னால் மதீனா செல்லுகிற அதே இடத்தில் அவர்கள் வஃபாத்தும் ஆகுவார்கள், மதீனாவிற்கு அருகே. ஆமினா பனு ஜுஹ்ரா என்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள். ரொம்ப மதீனாவில் ஃபேமஸான குடும்பம். பனு ஜுஹ்ரா சொல்ல போனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமாமார்களின் குடும்பம். ஹால் என்று சொல்லுகிறோம் அல்லவா அரபியன், மாமு, அவர்களுடைய குடும்பம். அவங்கெல்லாம் பனு ஜுஹ்ரா. சஹாபாக்கள்ல பிரபலமான சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பனு ஜுஹ்ராவை சேர்ந்தவர்கள், அந்த குடும்பம். அதனால தான் அவங்க அடிக்கடி நாங்கெல்லாம் பெருமானாருடைய மாமா வீடு என்று அவர்கள் பெருமையோடு சொல்லுவது உண்டு. சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பனு ஜுஹ்ராவிலே வந்த, உண்மையாகவே ஒரு யத்தீமை போல் வாழ்ந்த ஏழை குடும்பத்தினுடைய எந்த விதமான பகட்டும் பந்தாவும் இல்லாத ஒரு அற்புதமான பெண். எல்லா குழந்தைகளையும் தாய்மார்கள் கருச்சூழ்ந்து பிரசவிப்பது போல இல்லை இவர்கள். அப்படி ஒரு உலகத்தினுடைய ஒரு 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 அரிய முத்தை, காண கிடைக்காத சொத்தை இந்த உலகத்திற்கு தந்தார்கள். கணவர் வயிற்றில கர்ப்பமாக இருக்கிற போது இறந்து போகிறார். அப்துல்லா இறக்கிற போது 2 மாதம் அல்லது 5 மாதம் அல்லது 8 மாதம் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள். ஆக கர்ப்பமாக இருக்கிற போதே தந்தை இறந்து விட்டார்கள் என்பது மாத்திரம் உறுதியாக தெரிகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த நாள் குறித்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். முக்கியமாய் ஒரு 3 விஷயம் தெரிய வேண்டும். அல்லாஹு தஆலா நல்லோர்களின் பிறப்பிற்கு முன்னால் சில அதிசயங்களை காட்டுவான். அரபியிலே அதற்கு இர்சாஹாத் என்று பெயர், இர்ஹாசாத் என்று பெயர். என்னன்னா, இது பிறந்த பிறகோ நிகழ்ச்சி நடைபெற்ற பிறகு ஏற்பட்டால் அதுக்கு பேர் முஅஜிஸா. நடக்கிறதுக்கு முன்னாடியே அடையாளங்களின் மூலம் தெரியப்பட்டால் அதைத்தான். இப்போ உதாரணமா மழை வரும் முன்னாலே மின்னல் வெட்டுகிறது. மின்னல் என்பது பின்னால் வரப்போகிற மழைக்கான முன்னறிவிப்பு. அதுபோல நபிகளார் பிறப்பதற்கு முன்னால் அல்லாஹுவால் சில முன்னறிவிப்புகள் இந்த பூமிக்கு தரப்பட்டது. ஒரு 3 முன்னறிவிப்பு மாத்திரம் தெரிந்து கொண்டு இந்த தொடரை நிறைவு செய்யலாம். முதல்ல நம்பர் 1, அல்லாஹ் தருகிற முன்னறிவிப்பு என்ன தெரியுமா? யானைப்படை. வந்தவன் அபரஹா. அபரஹா என்றும் சில மொழியியல் வல்லுநர்கள் உபரஹா என்றும் சொல்லுவார்கள். அபரஹா யானைப்படையோடு வருகிறான். அவன் யார்? நசாரா, கிறிஸ்தவர்கள். எதிரிலே அவனோடு மல்லு கட்டுவது யார்? மக்காவிலே இருக்கிற வதனியீன்கள் என்று சொல்லக்கூடிய சிலை வணக்கசாலிகள். பொதுவாகவே அல்லாஹ்விற்கு பல்லாயிரம் ஆண்டுகளாய் ஒரு நியதி இருக்கிறது. என்னன்னா, எந்த இடத்தில் வேதக்காரர்களும் சிலை வணக்கமானவர்களும் மோதிக்கொண்டால் அல்லாஹ் எப்போதும் உதவியை வேதக்காரர்களுக்குத்தான் தருவான். யூதர்களோ நசாராக்களோ முஸ்லிம்களோ இவர்கள் எல்லாரும் வேதம் பெற்ற ஓரிரை கொள்கை உடையவர்கள். ஆனால் இவர்கள் பல தெய்வ வழிபாடு உள்ளவர்கள். அல்லாஹுவின் பாணி நசாராவாகிய அபரஹாவுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனா அப்படி செய்யல. இறைவனுடைய இந்த நியதிக்கு நேர் மாற்றமாக நடக்கிறது யானைப்படை நிகழ்வு. என்ன செய்கிறான்? மக்காவில இருக்கிற பரதெய்வ வழிபாடு கொண்டிருக்கிற முஷ்ரிக்கீன்களுக்கு, அவர்களுக்கு சிலை வணக்கசாலிகளுக்கு உதவி செய்கிறான். வேதக்காரனான அபரஹாவை, அவனுடைய யானைப்படையை ரப்பு தோற்கடிக்கிறான். காரணம் என்னன்னா, இது சிலை வணக்கசாலிகள் நிரம்பிய ஊராக இருந்தாலும் கிட்டத்தட்ட நிறை மாத கர்ப்பத்தில்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருவிலே இருக்கிறார்கள். முன் சொன்னது போல் 50 நாளில் அந்த திருக்குழந்தை இந்த உலகத்தை தொட இருக்கிறது, துனியாவிற்கு வரவிருக்கிறது. எனவே அல்லாஹ் தன்னுடைய நியதிக்கு மாற்றமாய் இறைவன் செய்த ஒரு அற்புதமான முன்னறிவிப்பு என்று சொல்ல வேண்டும். இது பெருமானாருக்காக செய்யப்பட்டது, நபிகளாரின் பிறப்புக்காக செய்யப்பட்டது. இரண்டாவது செய்தி, யானை படைக்கும் முன்னர் நடைபெற்ற நிகழ்வு. என்ன? ஜம்சம் கிணறு. ஆஜரா அம்மையாருக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அந்த பேரற்புதம் காலப்போக்கில் காணாமல் போய்விட்டது. ஜம்சம் எங்கு என்று யாருக்கும் தெரியவில்லை. ஜம்சம் அப்துல் முத்தலிபினுடைய கனவிலே பார்க்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல தோண்டுவதாகவும் தண்ணீர் வருவதாகவும் ஜம்சம் கிடைத்ததாகவும் அதை மக்களுக்கு அவர் வாரி வாரி இறைப்பதாகவும் கனவு காணுகிறார். கண்ட கனவை அதேபடி நிறைவேற்றி கொண்டு போய் ஜம்சம் கிடைத்து விட்டது, தோண்டி எடுத்து விட்டார். இதில் வரலாறு கொஞ்சம் நீளும், நாம் சுருக்கமாய் முடிப்போம். ஜம்சம் கிணறை கண்டுபிடித்து குழி தோண்டி தண்ணீர் எடுத்து வாரி இறைத்து மக்களுக்கு அதை அப்துல் முத்தலிபு கொடுக்கிறார். மக்களெல்லாம் தண்ணீரை பெறுகிறார்கள். நீண்ட நாட்கள் காணாமல் போன ஜம்சமை மீண்டும் மக்காவின் மக்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக வழங்கியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு. தண்ணி கொப்புளிச்சு வர்றதும் அது மக்களுக்கு வழங்குவதும், உலகத்தில் ஹிதாயத்தை சப்ளை செய்ய போகிற ஒரு குழந்தை இங்கே பிறக்கப் போகிறது என்பதற்கான அறிவிப்பு, முன்னறிவிப்பு. இது இரண்டாவது. மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனா தஅவத்து அபி இப்ராஹிம், நான் எனது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் துஆ, வ பஷாரத்து அஹி ஈசா, எனது சகோதரர் ஈசாவின் முன்னறிவிப்பு, வ ருயா உம்மி, என் தாயின் கனவு. ஹதீஸில் 3 வரி இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் துஆ தான் நான், ஈசாவின் முன்னறிவிப்பு தான் நான், என் தாயின் கனவு தான் நான். என்ன தாயினுடைய கனவு? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றிலே இருக்கிற போது அந்த புண்ணியவதியான மங்கை நல்லால் ஆமினா அம்மையார் கனவு காணுகிறார்கள். கனவல்ல, அவர்களுக்கு உதிக்கிறது. அவர்களிடமிருந்து புறப்பட்டு செல்லுகிற ஒரு ஒளி ஷாம் தேசத்தினுடைய கோட்டைகளுக்குள் வெளிச்சம் பாய்ச்சுகிறது. ஷாம் போனதில்லை அவர்கள், கோட்டை கண்டதில்லை அவர்கள், ஆனால் பார்க்கிறார்கள். தன்னிடமிருந்து புறப்பட்டு செல்லுகிற ஒரு ஒளி ஷாம் தேசத்தினுடைய கோட்டைகளை மிளிரச் செய்கிறதை பார்த்து விட்டதற்கு பின்னால் இந்த கனவை சொல்லியும் இருந்தார்கள். இஸ்லாமிய வரலாறும் கூட அப்படித்தான். முஸ்லிம்களால் முதல் வெற்றி கொள்ளப்பட்ட பகுதி அந்த பகுதிதான். அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாலே முன்னறிவிப்பு. இந்த அடிப்படையில் தான் ஒளியாக புறப்பட்டு ஒரு காட்சி காணப்பட்டதால் தான் அல்லாஹு கூட குர்ஆனில் நூர் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒளி என்று வர்ணிப்பான். அன்பானவர்களே, இன்னமும் நிறைய முன்னறிவிப்புகள் சொல்லப்பட்டாலும் அவைகளை பதிவு செய்வதிலேயும் ஏற்றுக்கொள்வதிலேயும் பல்வேறு கருத்து மாறுபாடுகள் இருக்கிறது. நாம் விரிவாக பேசுகிற இடம் அல்ல இது, சுருக்கமான வரலாறு. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள், அது ஆக புனித நாள். கடைசியாய் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லாமா குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய உலக புகழ் பெற்ற திருமறை விரிவுரையில் சொல்லுவார்கள், ஷைத்தான் கதறி கதறி அழுத நாட்களில் ஒரு நாள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள். ஃபாத்திஹா சூரா இறங்கிய நாளும், ஹஜ்ஜினுடைய அரஃபாவின் நாளும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளும். இந்த நாளெல்லாம் அவனால் பொறுக்க முடியாமல் அவன் பொங்கி கதறி அழுத நாட்கள் மட்டுமல்ல, தலையிலே மண்ணை வாரி போட்டி கொண்ட நாட்கள். ஷைத்தானை ஆக துன்பத்திற்கு உள்ளாக்கி இருக்கிற அந்த நாள் நிச்சயமாக உலக முஸ்லிம்களின் சந்தோஷத்திற்குரிய நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறந்த நாள் உண்மையாகவே உலகத்தில் கியாமத்து வரை வாழ இருக்கிற முஸ்லிம்களுக்கு அது ஒரு பெருநாள் பண்டிகை என்று சொல்லுவதில் கூட மிக இருக்க முடியாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அன்னலாரை பற்றி தெரியவும் பேசவும் கேட்கவும் தொடர்ந்து அதன்படியே செயல்படவும் அல்லாஹ் அருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.